தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. நல்ல கை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பாத்து. ஹல்லேலூயா என்றால் பரலோகத்தின் தேவன் வாழ்க. ஆமென். சரி, இப்போ நீங்கள் உங்கள் கவனத்தை ஃபுல்லாக கர்த்தர் பக்கமாக திருப்பணும். நல்லா ட்யூன் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேச போகிறாரோ அந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. ரைட். இந்த மாதம் தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா என்னிடத்திலே நீ விசுவாசமாயிரு. இயேசு சொல்றாரு, தேவனிடத்திலே விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். ஏன் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் சொன்னேன், நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ஒசேனு, அப்படின்னா அவர் தான் உருவாக்குகிறவர், படைத்தவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யெகோவா தெய்வம், அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். அப்போ படைத்தவரே இல்லையா, பூமியை அந்தரங்கத்தில் தொங்க வைத்திருக்கிறவர். பூமி எங்க தொங்குதா? அந்தரங்கத்திலே தொங்குதான். முடியுமா உலகத்துல ஒரு விஞ்ஞானியால் முடியுமா? உலகத்துல விஞ்ஞானிகளுக்கு 3 காரியம் இன்னும் விளங்கல. என்னன்னா, ஒன்னு படைப்பை இன்னும் விஞ்ஞானிகளால என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள முடியல. 2வது, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை யாருமே இன்னும் சரியா அங்கீகரிக்கல, ஏற்றுக்கொள்ள முடியும். அது எப்படிங்க இல்லையா, புருஷன் இல்லாம பிள்ளை பிறக்கும். பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உண்மையை நிழலிடுவார். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தமா இருக்கும், தேவன் எல்லாம் கூடும். கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்க முடியும்னு சொன்னார். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கல்லுகளாலே பிள்ளை உருவாக்க முடியும்னா ஏங்க பூமியை தொங்க வைக்க முடியாது இல்லையா? ஏன் ஒரு பிள்ளையை உருவாக்க முடியாது? ஆபிரகாமுக்கு உருவாக்கினாரா இல்லையா? 100 வயசுல உருவாக்கினாரா இல்லையா? சாரால் பிள்ளை பெறுவதற்கான பலனை பெற்றுக் கொண்டாலா இல்லையா? முடியும். அப்புறம் சொன்ன அவர் யெகோவா. உங்களுக்கு என்ன சொன்ன போன வாரம்? யெகோவா ஒசேனு, ஆல்மைட்டி காட், சர்வவல்லமையுள்ள தெய்வம், சபையோத், சேனைகளின் கர்த்தர். இவர் இருக்கும்போது ஏன் நீ கலங்குற? ஏன் கலங்குற? அவரை விசுவாசி, அவர் மேல் நம்பிக்கை வை. இன்னைக்கு காலையில சொன்ன அவர் யெகோவா ஈரே, தேவைகளை சந்திக்கிறவர், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். ஆமா சொல்லுங்க. ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை நாம் காலைல சொன்னேன். கவனிங்க. ஆபிரகாம் அந்த பிள்ளையை கொண்டு வந்து பலியிடறதுக்கு அந்த பலிபீடத்தை வச்சு கத்தி ஓங்கும் போது தேவன் என்ன பண்றாரு? ஆபிரகாமே உன் பிள்ளையை ஒண்ணுமே செய்யாத, நீ எனக்கு பயப்படுறியா இல்லையான்னு நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன்னு சொன்னாரு. பிறகு ஆபிரகாம் திரும்பி பார்க்கிறாரு, அங்க ஒரு ஆட்டு கடா முள்ளுல என்ன பண்ணுது? காலைல சொன்னேன், எனக்கு திடீர்னு ஒரு வெளிப்பாடு வந்தது. என்ன, ஒரு ஆட்டுக்குட்டி கடாவை ஆவறது எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு ஆட்டுக்குட்டி கடாவை ஆவறது எவ்வளவு நாள் ஆகும்? கெடா 6-7 மாசம். அப்ப பிளான் எப்போ? 7 மாசம் முன்னாடி தேவன் பிளான் பண்ணிட்டாரு, அந்த கடாவை வளர்க்கிறாரு. ஆனா நேத்து நைட் தான் ஆபிரகாம் சொல்றாரு, புள்ளைய கொண்டு போய் என்ன பண்ணு, எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு. ஆனா கடாவை எப்ப ஆயத்தப்படுத்தினாரு? அதே மாதிரி தான் உனக்கு ஆண்டவர் கடாவை ஆயத்தப்படுத்திட்டாரு. உண்மையை கால திடீர்னு ஒரு வெளிப்பாடு அது இல்லையா? கெடாவை ஆயத்தப்படுத்தி இல்லையா? கெடா தானா வந்திருக்குமா?
அந்த கெடாவுக்கு ஆண்டு பேசியிருப்பாரு, ஒரு தூதன் அமைச்சிருப்பாரு, ஏய் கெடாவை கொண்டு போய் அந்த செடியில் மாட்டி விட்டு வாப்பான்னு சொல்லி. கர்த்தர் பாரு இவ்வளவு தூரம் செய்றார் பாருங்க. ஹலோ, அப்படி செய்யற ஆண்டவர் உனக்குள்ள இருக்கும்போது ஏன்பா கலங்குற? உனக்காக ஒரு கெடாவை 6 மாசம் முன்னாடி ஆயுதம். ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்கு தெரியாது இல்லையா, சாராளு கூட தெரியாது. ஆனா தேவன் மாத்திரம் இல்லையா, ஆபிரகாமுக்கு இந்த 6வது மாசத்துல, இந்த 7வது மாசத்துல இப்படி ஒரு டெஸ்ட் நான் வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஜனவரி என்ன பண்ணோம், ஒரு கடாவை நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி கடாவை ரெடி பண்ணி வளர்த்து கடாவை ஆக்கி கொண்டு வந்து அந்த செடிக்குள்ள கொண்டு லாக் பண்ணிட்டார் ஆண்டவர். எவ்வளவு நல்ல தெய்வங்க. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த ஏசப்பனை கண்டுக்கவே மாட்டாரு இல்லையா, ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்கவே மாட்டாரு, ஏசப்பா நம்முடைய கண்ணீரை பார்க்கவே மாட்டார். ஏமா எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. புரியுதா? அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அந்த அந்த ஆபிரகாம் சொல்ற வார்த்தை பாருங்க. அந்த வேலைக்காரன் கூட வராங்க, சொல்றான், நீங்க இங்கே நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி திரும்பி வருவோம். என்ன விசுவாசம்! நீ என்ன பண்ணுவ? நீ என்ன சொல்லிருப்பீங்க? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? எப்பா ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, வரலன்னா நீ அடுத்து வீட்டுக்கு போயிடு. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நமக்கு அவ்வளவுதான் விசுவாசம். ஆபிரகாமும் நம்மள மாதிரி ஒரு விக்கிரக ஆராதனை தான் அவர் இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்மள என்ன சொல்லியிருப்போம்? எப்பா வெயிட் பண்ணி பாருங்க இல்லையா, ஒரு நாள் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கேள்வி ஓட்டின்னு இப்போ சொல்லி தோத்திரம் 2 பேரும் வரல, நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லு. ஆனால் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். அதான் என் விசுவாச வார்த்தை. பையன் கேட்கறான், அப்பா கத்தி இருக்குது, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்கடா எங்கப்பான்னு கேட்கறான். அது கர்த்தர் பார்த்துக்குவார். பலிக்கான தகன பலிக்கான ஆட்டை தேவன் பார்த்துக் கொள்வார். என்ன விசுவாச வார்த்தை! உங்க வாயில் என்ன வார்த்தை வருது? செத்துடுவோம் தோணுது, செத்துடுவோம் தோணுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் தவறான வார்த்தையை பேசாதீங்க. விசுவாசமான வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அதெல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் யெகோவா ஈரே. 2வது சொன்னேன், அவர் யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளே உனக்கு நான் ஒன்றையும் வர பண்ண மாட்டேன். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. யெகோவா ரஃபா, பரிகாரியான கர்த்தர். 4 கண்டிஷன் தான். அவருடைய சத்தத்தை நீ கவனமாய் செவி கொடுத்து, அவருக்கு பிரியமானதை செய்து, அவர் கட்டளை கீழ்ப்படிந்து நியமங்கள் யாவையும் கை கொண்டால் ஒரு வியாதி கூட அவங்க விட மாட்டேன். எதுவும் நம்புறீங்க? சொன்னவர் பொய் சொல்ல மாட்டார். 4 கட்டளை. 1, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு நீ கவனமா செவி கொடு. 2, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய். 3வது, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடு. 4வது, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொள். இப்படி செஞ்சினா கொரோனாவும் வராது, குரங்கும் வராது, கோமாரியும் வராது இல்லையா, கொப்பளும் வராது. நாளைக்கே வந்தா, நாளைக்கே சொன்னா கோமாரி, கொப்பளம், குரங்கு, கொரோனா. ஏன்? இந்த நாளும் ஃபாலோ பண்ணு. உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமா செவி கொடு. இதான் தேவனுடைய சத்தம். 2, அவருடைய பார்வைக்கு செம்மையான வேலை செய். 3வது, அவருடைய கட்டளைகள் யாவையும் செய், கை கொள்ள கத்துக்கோ. 4வது, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். கைத்தறி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 3வது சொன்னேன், யெகோவா டெஃபில்லா, ஜெபத்தை கேட்கிறவர். யெகோவா டெஃபில்லா. நீ இப்பதான் புதுசா வாசித்தது. யெகோவா டெஃபில்லா, TAFFILLLAH, டெஃபில்லா. யெகோவா டெஃபில்லா.
புரியுதா? சொல்லு. ஜெகோவா டெஃபிலா என் ஜெபத்தை கேட்கிறவரே. கேட்டாரா? எசேக்கியா ராஜா ஜெபத்தை கேட்டாரா? உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன், இன்னும் 5 வருஷம் கூடி தருவேன் சொன்னாரா? 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 சாமுவேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சாமுவேல் என்றால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். போட்டிருக்காமா? வாசிமாத. நான் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். அண்டர்லைன் பண்ணிக்கோ. நான் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் பேர் வச்சான். அப்போ நம்ம ஆண்டவர் ஜெகோவா டெஃபில்லா, ஜெபத்தை கேட்கிறவர். புரியுதா? சொல்லுமாயமா? நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை நம்புறீங்க? இந்த 6 மாசம் ஆண்டு உங்க ஜெபத்தை கேட்டாரா? என் ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்றோம், கை வைத்துக்கு பார்க்கலாம். இந்த 6 மாசம் ஆண்டு என் ஜெபத்தை கேட்கவே இல்லை பாஸ்டர், அப்படியே கை தூக்குங்க. நேத்து நான் எங்க பாஸ்டர் சொன்னேன், கவனிங்க. சில ஜெபங்களுக்கு பதில் நம்ம மறுமைக்கு போனாதான் விளங்குமா? சில ஜெபங்களுக்கு பதில் எங்க விளங்கும்? நீங்க பரலோகம் போனதான் விளங்கும். ஏன் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்கல, நான் என்ன அவ்வளவு பெரிய பாவி ஆண்டவரே எல்லாம் நீங்க புலம்புறல, அதுக்கான பதில் எங்க தெரியும்னா நீ பரலோகம் போனதான் தெரியும். புரியுதா? தோத்துறோம். 2வது, சில ஜெபங்கள் தேவன் கேட்கல. உபாகமம் 3:26. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடுக்கல. ஏன்? என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்றது? ஆண்டவரே நிறுத்து போதும், இனி இதை குறித்து பேச வேண்டாம், ஜெபம் பண்ணவே கூடாது. சில ஜெபத்தை தேவன் கேட்கல. ஏன்? இந்த மக்கள் பண்ண லொல்லுனால இவருக்கு ஜெபம் கேட்கப்படல. போதும், நிறுத்து. என்ன வார்த்தை பாருங்க, போதும். அப்ப சில ஜெபங்களை தேவன் கேட்பது இல்லை. சில ஜெபங்களுக்கு அங்க போனாதான் பதில் தெரியும். புரியுதா? புரிந்து கொள். ஏசப்பா கோச்சிக்காத. நான் கோயிலுக்கு வர மாட்டேன், என் ஜெபத்தை அவர் கேட்கவே இல்லை. நானும் 2-3 வருஷம் 4 வருஷம் ஜெபம் பண்றேன், கேட்க மாட்டாரு. அது பரவமாதான் தெரியும். சில ஜெபத்தை கேட்பாரு. கவனிங்க, உங்க ஜெபம் தேவ சித்தத்துக்குள் இருக்குமானால் உங்க எல்லா ஜெபமும் தேவன் கேட்பார். ஆமென். பவுல் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த முள்ளு நீங்கட்டும், போதும், என் கிருபை உனக்கு போதும் சொன்னாரா? ஏன் முள்ளை எடுக்கல? ஏன் முள்ளை எடுக்கவில்லை? அவரிடம் முள்ளை எடுக்கிற ஊசி இல்லை. அப்படியா சிஸ்டர் சொல்லுங்க, ஏன் முள்ளை எடுக்கல? அவருக்கு தெரியும் உனக்கு ஒரு முள் இருந்தாதான் நீ ஒழுங்கா இருப்பன்னு தெரியும். இல்லையா? இல்லையா அவுத்துதான் கழுத விட்டுதான் ஓட்டுற மாதிரி உன் தலை தெரிக்கும் ஓடினே இருப்பேன். ஏன் அப்பப்போ சின்ன முள்ளு வைக்கிறார் ஆண்டவர். ஆனா அவர் தெரியும் எங்க கை வச்சா இவன் அடங்குவான், எங்க நரம்பு எடுத்தா இவன் அடங்குவான், எங்க தொட்டா இவன் அடங்குவான். தெரியுமா? பவுலுக்கு இல்லையா? பவுல் சின்ன லேசான ஆள் இல்லை. ஆனா அவருக்கு ஒரு முள்ளை வச்சாரு. ஏன் தெரியுமா? அது எப்போதும் குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்கான். நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு. புரிஞ்சிட்டீங்களா? சில ஜெபங்கள் தேவன் பதில் கொடுப்பது இல்லை. சில ஜெபங்களுக்கு மறுமையில போனாதான் அதுக்கு பதில் தெரியும். ஏன் வாலிப வயசுல பிள்ளை ஏத்துட்டாரு, அங்க போனாதான் தெரியும். ஏன் சின்ன விஷயம் பிள்ளை செத்து போச்சு, போனாதான் தெரியும். இல்லையா? சில ஜெபங்களுக்கு நீங்கள் மறுமையில் தான் நீங்க பதிலை கண்டுபிடிக்கணும், இங்க தெரியாது. சில ஜெபங்களுக்கு இல்லையா தேவன் நோன் சொல்லுவார். சில ஜெபங்களை கேட்கிறார் ஆண்டவர். ஏன்னா அவர் ஜெகோவா டெஃபில்லா. ஓகே, சரி, உங்களுக்கு ஒரு வார்த்தை எல்லாம் எடுங்க பார்க்கலாம். பைபிள் எடுங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம்.
அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. எதுவுமே கட்டுக்கதை கிடையாது, இந்நாள் வரைக்கும் இருக்கு. ஹலோ சிஸ்டர், பிரதர், பைபிள்ல சொல்ற ஒரு காரியம் கூட கட்டுக்கதைகள் அல்ல. எல்லாமே இந்நாள் வரைக்கும் ஓப்பிராவிலே இருக்கிறது. ஆபிரகாமுடைய கல்லறை இருக்கிறது. சாராவுடைய கல்லறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆமா சொல்லுங்க. தாவீதின் கல்லறை இருக்கிறது. நான் பார்த்தேன் போய். தாவீதின் கல்லறை இருக்கிறது. இயேசு நடந்த கலிலேயா கடல் இருக்கிறது. இயேசு பிரயாணம் செய்த போட் இருக்கிறது. கலிலேயா கடற்கரை ஓரம் இயேசு நடந்தாரா? நீ நடக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும். இயேசு நடந்த கடல்ல, இயேசு பிரயாணம் பண்ண போட்ல, இல்லையா? ஸ்தோத்திரம். இயேசு ஜெபித்த கெச்சமணி தோட்டத்தில், இல்லையா, ஜெபிக்கிற பாக்கியம். இன்னைக்கு அந்த மரம் இருக்குது, இவ்வளோ பெரிய மரம். அங்கதான் இயேசு ஜெபம் பண்ணான்னு சொல்றாங்க. அந்த தோட்டம் ரொம்ப அழகா இருக்கிறது. இயேசு வேர்வை ரத்தம் சிந்தினார்ல, அந்த இடம் அப்படியே இருக்கிறது. உண்மையா அந்த தோட்டத்தோடு போனாலே ஒரு பிரசன்ஸ் நம்மளை மூடுது. ஹலோ, அது இன்னும் அபியேசரின் ஊராகிய ஒப்பிராவிலே இருக்கிறது. என்ன? அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். கிதியோன், கவனிங்க, எந்த சூழ்நிலை தெரியுமா? மீதியானர்கள் வந்து அவங்களுடைய வெள்ளாமையை அழித்து விடுவதற்கு முன்பாக பயத்தோடு கூட எதிரிகள் கரத்தில் இருந்து, கவனிங்க, அந்த அவங்களுடைய வெள்ளாமையை காப்பாற்றுவதற்காக இந்த கிதியோன் போரடித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது ஆண்டவர் வந்து ஒரு கருவாளி மரத்துக்கள் வந்து உட்காருகிறார். இவன் போர் அடிக்கிறதை பார்த்துட்டு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்றான். அது அவன் கிதியோன் அவரை நோக்கி, கர்த்தர் என் கூட இருந்தா ஏன்பா இதெல்லாம் நடக்குது, இல்லையா? என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்க? கவனிங்க, எங்கள் பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதம் எங்கப்பா? இன்னைக்கு அந்த அற்புதம் நடக்குது. நடக்கா இல்லையா? நடக்குது, நடக்குது, நடக்குது. அப்ப ஆண்டு சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் கூட இருப்பேன். உனக்கு இருக்கிற பலத்தோட போ, நான் கூட இருக்கிறேன் சொன்னாரே. அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடனே போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். கை தட்டுங்க பார்க்கலாம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை அனுப்புறது யாரு? கர்த்தர். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம். சமாதானத்தை கொடுக்கிறவர், இல்லையா? சில குடும்பங்கள் இன்னும் சமாதானம் இல்லை. சமாதானத்தை கெடுக்கிற ஒரு பிசாசு, இல்லையா, பைபிள் போட்டிருக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானே உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். கை தட்டு பார்க்கலாம் விசுவாசமா. ரோமர் 16:20, இல்லையா? சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு விசுவாசம் இல்லையா? இதெல்லாம் சத்தியம். வேத வசனம் தான் சத்தியம். நீ பார்ப்பது சத்தியம் அல்ல, நீ கேட்பது சத்தியம் அல்ல, நீ உணர்வது சத்தியம் அல்ல, வேத வசனமே சத்தியம். ஆமா சொல்லுங்க. ஆமா, இதான் சத்தியம். அப்ப சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை எங்க? உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். எதுவும் நம்புறீங்க? நம்புறீங்களா? அவர் நசுக்கிட்டாரா உன் குடும்பத்தை சமாதானம் வந்துடும், இல்லையா? இதான சமாதானம் கெடுக்குது. கவனிங்க, சமயம் சமாதானம் கெடுக்குதுன்னு ஆவி இருக்கு. சமாதானம் கெடுத்துடும். பிள்ளை தூண்டி விட்டுடும், பையனை தூண்டி விட்டுடும், புருஷனை தூண்டி விட்டுடும், வேலையில பிரச்சனையை உண்டாக்கிடும், இல்லையா? ஆமா, டென்ஷனா இருக்கும்.
ஆனா நான் சொல்றேன், ஜெபம் போ. இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தான் என் காணிக்கையை நசுக்கி போடுவாராக. இன்றைக்கு நான் பார்க்கிற அந்த மேல் அதிகாரியை நான் இனி எனக்கு பார்க்க கூடாது ஆண்டவரே. ஜெபம் போ. அடுத்த டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவார் அவர். நம்பிக்கை இல்லையா? ஆமா, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். இல்லையா? அவர் நம்பிக்கைக்கு உரிய ஆண்டவர். அவர் பேர் என்ன? ஜெகோவா ஷாலோம். எந்த சூழ்நிலையில இல்லையா தன் உயிரை கையில பிடிச்சிக்கின்னு இல்லையா அவன் போராடிக்கிறான். எதிரி வந்துருவாங்களோ இல்லையா, இவங்க வந்துருவாங்களோ, எதிரி வந்துருவானோன்னு பயந்து 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 என்ன பண்றான்? போராடிக்கிறான். அப்போதான் தெய்வம் ஜெகோவா ஷாலோமா அவன் வெளிப்படுறாரு. நீ மீதியானரை முறியடிப்ப, நீ மீதியானரை முறியடிப்ப. இல்லையா? அதே மாதிரி அவன் முறியடிச்சான். தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டுறான் பாருங்க. இதாங்க நன்றி. தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டி அது பேர் வைக்கிறான், யெகோவா ஷாலோம். ஆமென். எருசலேம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஜெரு என்றால் அஸ்திபாரமாம், ஷாலோம் என்றால் சமாதானம். அப்போ அஸ்திபாரம் உள்ள ஒரு 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 சமாதானம் நிறைந்த அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் எருசலேம் என்றால் என்ன? ஜெரு என்றால் அஸ்திபாரம், ஷாலோம் என்றால் சமாதானம். அப்போ சமாதானம் உள்ள அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம், அது பேர் தான் எருசலேம். அதுதான் எருசலேமின் சமாதானத்துக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க பைபிள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதிரி குறித்து பயப்படாதீங்க, ஏன்னா உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, புரிஞ்சுட்டீங்களா? ஆமா, எதிரிகளுடைய வாயில கொரட்டை விட்டு இழுக்கிற ஆண்டவர். அதெல்லாம் பைபிள் போட்டிருக்கு. பரலோகத்திலிருந்து கல்ல போட்டு அழிக்கிற ஆண்டவர், கற்களை வீசி விரட்டுகிற ஆண்டவர், குளவிகளை அனுப்பி விரட்டுகிற ஒரு ஆண்டவர். இந்த தெய்வம் நம்ம கூட இருக்கிற போது இல்லையா, உங்க இருதயம் கலங்கவே கூடாது. கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ யெகோவா ஷாலோம். ஷாலோம் என்றால் சமாதானமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல சமாதானங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தானியேலுக்கு தேவன் இல்லையா சமாதானம் வாசிக்கலாம். ஒரு வசனத்தை 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிரியமான புருஷனே, பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. எந்த சூழ்நிலை சொன்னா தெரியுமா? கவனிங்க, தானியேல் தேசத்தின் எதிர்காலத்துக்காக பிற்கால வாழ்க்கைக்காக உபவாசித்து 21 நாட்கள் ருசிகரமான அப்பம் புசியாமல் இறைச்சியும் திராட்சை ரசமும் போகாம 21 நாள் ஒரு உபவாச ஜெபம் பண்றாரு. அந்த நேரத்தில் கொஞ்சம் பதில் வருவது தாமதம் ஆகும் போது தேவனுடைய வார்த்தை அவருக்கு வருகிறது, பயப்படாதே, பயப்படாதே, திடன் கொள், உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். பாருங்க, கொஞ்சம் பலப்பட்டுட்டார். சில சமயம் பாருங்க, நம்ம தேவனுக்கு ஜெபிக்கும் போது, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது இல்லையா, அற்புதமாக ஜெபம் பண்ணும் போது சில தாமதங்கள் வரும்போது ஆண்டு சொல்றாரு, நீ சமாதானமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சமாதானமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, அதுவும் அந்நிய நாட்டில் பாபிலோன் தேசத்தில் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில யாராவது ஜோமனா அவனை பிடிச்சு கொண்டு போய் ராஜாவை கொடுக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் சொல்கிறார், உனக்கு சமாதானம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் சமாதானம். இயேசு சொன்னார் இல்லையா, அது நிரந்தரமான சமாதானமா. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. ஆமா, இது நித்தியமான, இது ஒரு நித்தியமான சமாதானம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நித்திய சமாதானத்தை தருகிற ஆண்டவர். பிலிப்பியர் 4:6 சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் ஜெபங்களை விண்ணப்பங்களை தேவனுக்கு செலுத்துங்கள், அப்போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. எப்போ தெய்வம் கூட இருப்பாரு? நீ ஒண்ணுத்துக்கும் முதல்ல கவலைப்படக்கூடாது. எங்க பாஸ்டர் இருக்க முடியுது, எனக்கு எந்த தெய்வம் இருக்காரோ அதே தெய்வம் தான் உனக்கும். எத்தனை நம்புறீங்க? என்ன எந்த தெய்வம் கவனிங்க, நம்ம தான் நம்ம வீட்டில் 2 பிள்ளை இருந்தால் உன் அம்மா பிள்ளை உன் அப்பா பிள்ளையா இருக்கும் இல்லையா? இல்லையா? உனக்கு வெண்ணெய் உனக்கு சுண்ணாம்பு. ஆனா ஏசப்பா அப்படி பார்க்கறதே இல்லை. நீங்க எல்லாரும் ஒரே அவருடைய பிள்ளை தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுல சில நல்ல பிள்ளை இருக்கும், சில கெட்ட பிள்ளை இருக்கும். ஆனா இல்லையா, ஆனா அவருக்கு எல்லாமே பிள்ளை தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலது கீழ்ப்படியும், சில கீழ்ப்படியாது. சில அடம் பண்ணும், சில அடம் பண்ணாது. சில தோத்திரம் மட்டும் போயிடும், சில ஏத்து நிற்கும். அது சுபாவம். ஆனா அவருடைய அன்பு மாறாது இல்லையா? அப்ப நீங்க எல்லாம் அவருடைய பிள்ளை தான். எனக்கு எந்த தெய்வம் சமாதானம் கொடுக்கிறாரோ அதே தெய்வம் தான் உனக்கு சமாதானம் கொடுக்கிறார். அதுதான் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். ஏன்? என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சுட்டு போயிருக்கிறேன். எத்தனை அதெல்லாம் நம்புறீங்க? உலகம் ஒரு சமாதானம் கொடுக்குது, ஆனா அது நிரந்தரம் கிடையாது. ஏசப்பா கொடுக்கிற சமாதானம் தான் நமக்கு நிலையான ஒரு சமாதானம். ஆமென். நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு போகும்போது அந்த வாரம் ஃபுல்லா பாருங்க ஒரு சமாதானம் நம்முடைய ஆட்கொண்டே இருக்கும். பாருங்க, எனக்கெல்லாம் தெய்வ சமூகத்தில் வரலாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கலாம், எனக்கு ஜெபமாவே இருக்காது. எனக்கு 5 மணிக்கு ஜெபம் பண்ணாதான் ஜெபம் பண்ண திருப்தி இருக்கும். ஒரு 6 மணிக்கோ 7 மணிக்கோ ஜெபம் பண்ணிட்டா ஏதோ கடமைக்கு ஜெபம் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு தோணுதா? எனக்கு ஒண்ணுமே தோணல பாஸ்டர், நான் 10 மணிக்கு கூட ஏன் ஜெபம் பண்ணிக்கும் பாஸ்டர். ஜெபம் பண்ணுவேன், ஆனா உனக்கு மண்ணா கிடைக்காது. இது கிடைக்காது, மண்ணா கிடைக்காது. ஏன்னா அது சூரியன் வந்தவொடனே அது கரைஞ்சிடும். ஜெபம் பண்ணுவேன், போய் வெறும் பாத்திரமா தான் வரணும். அந்த வாரம் ஃபுல்லா உனக்கு வெறும் பாத்திரம் தான். போங்க பாஸ்டர் எல்லாம் சொல்லாதீங்க பாஸ்டர், ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்க. அப்புறம் நீ கஷ்டப்படாமல் இருக்குதான் இவ்வளவு தூரம் சொல்றோம் இல்லையா? கேட்டுட்டு கீழ்ப்படியாம போனா வெறும் பாத்திரம் தான். நீ எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் இந்த ஏசப்பா உனக்கு நண்பர் செய்வார். காலையில் எழுந்து அப்பா முகத்துல முடிச்சிடு, ஜெபம் பண்ணு, வேதம் வாசி இல்லையா, ஸ்தோத்திரம். வாரந்தோறும் கோயிலுக்கு வந்தது ஆண்டு உறுதியா பற்றிக்கோ. சொல்றாரு, என் சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போ. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம் வருது. போன மரண இருளின் பள்ளத்தாக்கு இல்லையா இல்லையா, ஸ்தோத்திரம். நம்ம நடக்கிறோம் பாருங்க, அழகின் பள்ளத்தாக்கு நடக்கிறோம் பாருங்க இல்லையா. வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, எதிர் வீட்டுல பிரச்சனை இல்லையா, பல போராட்டம் வந்தாலும் இல்லையா, அழைத்தவர் உண்மையாயிருக்கிறபடினாலே, நம்ம அவர் நோக்கி செபிக்கிறபடினாலே அவர் அந்த நித்திய சமாதானத்தை நம்ம கொடுத்து நம்மளை தாங்கி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்திருந்தால் நான் என்னைக்கோ இல்லையா புல்லு முளைச்சிருக்கோம் ஆண்டவரேன்னு தாவீது சொல்றாரு. வாசிக்க 119 165 வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம். சொல்லுங்க. இன்னும் எனக்கு சமாதானமே இல்லை பாஸ்டர். கோயிலுக்கு வரேன், பாட்டு பாடுறேன், காணிக்கை போடுறேன் இல்லையா, எல்லாம் பண்றேன், ஆனாலும் எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்றவங்களாம் கை வைத்து காட்டுங்க. ஜெபம் பண்ணுவேன், எப்பா இந்த அம்மா கை தூக்குச்ச ஆண்டவரே, என்ன சமாதானம் இல்லையோ தெரியல, உதவி செய்யு சொல்லுவேன். அவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன் நான். புரியுதா? புரியுதா? ஆனா வேதத்தை நீ நேசிச்சினா உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். பைபிள் படிங்க, அதை நேசிச்சு படிங்க. பைபிள் எப்படி படிக்கணும் தெரியுமா? டேஸ்ட் பண்ணி படிக்கணும். இன்னைக்கு கூட என்ன பேசுவீங்க ஆண்டவரே? இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசித்தேன். 2 காரியம். 1, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒரு காரியம் சொன்னார். இன்னைக்கு 13 இல்ல
நீதிமொழி 13 இருக்கு பாருங்க. நம்ம ஆண்டு பேசுவோம் யெகோவா மெக்காட்டிஸ், பரிசுத்தர், பரிசுத்தர். யெகோவா மெக்காட்டிஸ், பரிசுத்தர். ஆமா சொல்லுங்க. இதெல்லாம் நீ கத்துக்கோ. அது ஒரு நாமம். அதெல்லாம் புரியுதா? அப்ப நல்ல பைபிள் படிங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? உங்களுக்கு ஒரு தேவ சமாதானம் ஆட்கொள்ளும். எவ்வளவு வந்தாலும் சரி இல்லையா? பைபிள் சொல்லுது இல்லையா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறபடினால அது உன்னை அவருடைய மறைவில காத்துக்கொள்வார். ஆமா சொல்லுங்க. அதனால்தான் மோசே சொன்னாரு, எப்பா என்கிட்ட ஒரு சின்ன ஒரு மறைவு இருக்கு, நீ அதுல என்ன பண்ணு, ஒளிந்து கொண்டு என்னுடைய பிரசன்னத்தில் என்ன பண்ணு பாரு. யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம். என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும்போது உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும், நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பிரைஸ் காட். அப்ப அவர்கிட்ட ஒரு கண்மலை இருக்கிறது, ஒரு கண்மலை வச்சிருக்கிறார். அந்த கண்மலையில உன்னை வச்சு என்ன பண்ணுவாராம்? மறைத்துக் கொள்வார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். மறைத்துக் கொள்வார். ஆமென். அவருடைய கரத்தினாலே உன்னை மூடிக்கொள்வார். பிரைஸ் காட். நம்புறீங்களா நீங்க இதெல்லாம்? அதுதான் யெகோவா ஷாலோம். சும்மா சொல்லலப்பா, என்கிட்ட ஒரு கண்மலை இருக்கு, அவர்தான் இயேசு. எனக்கு ஒரு கண்மலை இருக்கு, அவர்தான் இயேசு. அந்த கண்மலையிலே உன்னை வைத்து என்ன பண்ணுவாராம்? தன் கரத்தினால் மூடிக்கொள்வாராம். அப்ப ஏங்க நம்ம இல்லையா, சுனாமியே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ணாது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப ஒவ்வொரு யெகோவா ஷாலோம், சமாதான கர்த்தாவே, இன்றைக்கு எனக்கு சமாதானம் கொடுங்க இல்லையா? என் வேலையில சமாதானம் கொடுங்க, என் குடும்பத்தில் சமாதானம் கொடுங்க இல்லையா? என் பள்ளியில சமாதானம் கொடுங்க இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? நீங்க எதுக்கெல்லாம் சமாதானம் வேணும்னு கேட்கிறியோ அந்த சமாதானத்தை கேட்டுட்டு போ. கவனிங்க, இது வரைக்கும் இல்லாத ஒரு சமாதானம் இல்லையா? நாளை முதல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில, வியாபாரத்துல இல்லையா, நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றிலுமே அந்த யெகோவா ஷாலோம் கிரியை செய்வாராக. ஒரு சமாதானம் கிடைக்கும் உனக்குள்ள. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விட்டு கொடுக்கும் போது ஒரு சமாதானம் உண்டு. எத்தனை பேருக்கு விட்டு கொடுக்குற பழக்கம் இருக்கு? விட்டு அக்கா தங்கச்சியை விட்டு கொடுக்காது, அண்ணன் தம்பி விட்டு கொடுக்க மாட்டான். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான். அதுவும் பெண்களுக்கு இந்த விட்டு கொடுக்கிற பழக்கம் ரொம்பவே இருக்கணும். இருக்கா? ஆனா ஒரே வார்த்தை முடிச்சது, எல்லாவற்றுக்கும் நீ கீழ்ப்படி. மனைவிகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்புறம் பசினமாமா, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படி. சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் எந்த காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். செய்யணுமா? எப்படி சமாதானம் வரும் உனக்கு? எப்படி சமாதானம் வரும்? என்ன அடிச்சுட்டா அப்ப அடி பார்த்தா கீழ்ப்படியிலையே. ஏன்? ஈகோ. ஏன்? வசந்துக்கு கீழ்ப்படியில. எந்த காரியத்திலும் அப்படின்னா என்ன? டோட்டல் பண்ணிட்டார் அவர். உங்களுக்கு யெகோவா ஷாலோம் அற்புதம் செய்வார். ஆமா, ஆமா. அப்ப எல்லாவற்றிலையும் நம்ம என்ன பண்ணுமா? வேற வழி இல்லை. வசனம் சொல்லிட்டா நம்ம அதுக்கு நோன் சொல்லவே கூடாது. உன்னால முடிஞ்ச மட்டும் ஒபே பண்ண கத்துக்கும். ஆமா சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கு அந்த பலனை கொடுப்பார், அந்த கிருபையை கொடுப்பார், அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. மனைவிகளே, எல்லா காரியத்திலும் சமாதானம் சொல்லுவார். நம்ம சொல்றது சமாதானத்துக்கு. நம்ம ஆண்டவர் சமாதானம் கொடுக்கிறாரு, அதை நீ காப்பாற்றணும். அவருடைய சமாதானம் உள்ளத வச்சுட்டார் ஆண்டவர், அதை நீ காப்பாற்றணும்ல. அதுக்கு தான் இந்த வழிமுறைகள். இல்லையா தோத்திரம், இருக்கா தோத்திரம். எல்லா நிலைமையிலும்
ஒரு மன ரம்மியம். விசுவாசினா கத்துக்கணுதெல்லாம். புரியுதா? புரியுதா? எல்லா நிலைமையிலும் சரி, ஓகே, கத்து ஸ்தோத்திரம். நம்ம கட்சிதான் அவ்வளவுதான், தோத்திரம். ரைட். ஆண்டவரே உமக்கு நன்றி. கிருபத்தாரும் ஓட உதவி செய்யும், செயல்பட உதவி செய்யும். ஆண்டவரே இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உம்மோடு இருக்க உதவி. அவ்வளவுதான். அப்படி ஜெபம் பண்ணி கிருபை கேட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா எந்த நிலைமையிலும் ஒரு மன ரம்மியம். வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கணும், பட்டினியா இருக்கவும் நான் கற்றுக்கொள்ள போதிக்கப்பட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க ஏன் போதிக்கப்படுறோம்? நீங்க மனரம்யமா இருக்கணும். இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? பட்டினியா இருக்கவும், அப்புறம் பட்டினியா இருக்கவும், திருப்தியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் உனக்கு போதிக்கிறார். புரியுதா? எந்த நிலைமையிலும் கருவ தாங்கப்பா. ஆமென். டிஸ்டர்பே ஆகக்கூடாது. ஒரு சின்ன காரியம் சமாதானத்தை கெடுத்துடக்கூடாது. இல்லையா? சமாதானமா வந்துரு. இங்க பாருங்க, ஆபிரகாமுடைய வேலைக்காரனுக்கும் சண்டை. என்ன சொல்ற ஆபிரகாம்? எப்பா நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள். நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். புரிஞ்சுட்டா? சமாதானத்தை காத்து கொண்டா பாரு. நம்ம ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போறது இல்லை. சரி, நீ எப்படி போறே போப்பா. இல்லையா? உன் இஷ்டம் தான். ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிற, நான் எங்க தான் நல்லா இருப்பேன். ஆமா, புரிஞ்சுட்டா? யெகோவா ஷாலோம். இன்னொரு காரியம் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். வாசிக்கலாம். யெகோவா ஷம்மா, the Lord is present. the Lord is present அப்படின்னா என்ன? இருக்கிறார். present என்ன? present tense, past tense, future tense சொல்றாங்களே. present tense என்ன? நிகழ்காலம். the Lord is present. யெகோவா ஷம்மா என்றால் the Lord is present. ஆமென் சொல்லுங்க. யெகோவா ஷம்மா. எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும் என்றால் என்ன? the Lord is present. அப்படின்னா என்ன? நிகழ்காலத்தில் நிற்கிறோம். இல்லையா? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனா யெகோவா ஷம்மா என்றால் the Lord is present. புரியுதா? புரியுதா? ஆமென் சொல்லுங்க. புரியுதா? ஆமா, நம்மோடு இருக்கிறவர். சங்கீதம் 22:3 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். வெளிப்படுத்தும் விசேஷம் 4:8 சொல்றாரு. ஏசாயா 43:21 சொல்றாரு, அவர் துதிகளின் மத்தியில தான் இருப்பாரா. அதான் சொன்னேன், சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா நல்லா தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களை மறந்துருங்க. உங்களை மறந்து அவரை, அதான் அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றா இல்லையா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டிய காலம் வரும், அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ள வேண்டிய காலம் வரும், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சூப்பர் வசனம் அது, அண்டர்லைன் பண்ணிக்கோ. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறாராம். கவனிங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ளும் போது பிதா சந்தோஷப்படுவார். ஆமென். அதுதான் அந்த கண்ணை மூடி ஆவியோடு உண்மையோடு அபிஷேகத்தோடு அவர் தொழுது கொள்ளும் சொல்லிக் கொடுக்கிறோம். அதனால அவர் சொல்றாரு, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவளாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அவருடைய விருப்பத்தைப்படி நீ தொழுது கொண்டினா உனக்கு அவர் யெகோவா ஷம்மாவா இருப்பார். புரிஞ்சுட்டீங்களா?
தேவன் நம்மோடு இருப்பார். எப்படி தோடு கொள்ளணும்? உங்களை அடிக்கடி சொல்லுவேன், கண்ணால கை வைத்து துதிங்க, ஆராதனை பண்ணுங்க, நல்ல கண்ணை மூடி ஆண்ட துதிங்க. ஏன் கண்ணை மூட சொல்ல தெரியுமா? இந்த சூழ்நிலை எல்லாம் மறந்துடும். கண்ணை மூடினா தெய்வம் தான் தெரியும், உலகம் தான் தெரியும், பரலோகம் தான் தெரியும், இயேசு தான் தெரிவார். வெளிப்படுத்த விஷயம் 4:8 வாசிமா. வெளிப்படுத்த விசேஷம் 4. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும், கவனிங்க எப்படி துதிக்கிறோம், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. கைத்தட்டுக்க பார்க்கலாம். இப்படிதாங்க ஆராதனை இருக்கணும். நீ பரிசுத்தர் 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 இல்லையா? அப்படி தெய்வத்தை அப்படி ஓய்வில்லாமல் ஆராதிக்கணும், இரவும் பகலும் ஆராதிக்கணும். உங்க வீட்டில் ஆராதனை இருக்கா? ஜபமே 10 நிமிஷம் தான் பாஸ்டர். எனக்கு ஆத்திரம், உமக்கு தோத்திரம், அல்லேலூயா ஆமென். பிள்ளைங்களை தூங்கிட்டு இருக்குமா? நாளைக்கு காலை 6 மணி எழுந்துக்கணும். நைட்டில் படும்போது கொஞ்ச நேரம் தேவனை துதிச்சு ஆராதனை பண்ணுங்க. ஒரு 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 வேத பகுதியை எடுத்து வாசித்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு இல்லையா படுங்க. ஏன் கனவுல பாம்பு வருது? ஏன் கனவுல ஆக்சிடென்ட் ஆகுது? ஏன் கனவுல கெட்ட கனவு வருது? எனக்கு ஆத்திரம், உமக்கு தோத்திரம், அல்லேலூயா ஆமென். ஃபினிஷ்டு. 4 வரி. எனக்கு ஆத்திரம், உமக்கு தோத்திரம், அல்லேலூயா ஆமென், தோத்திரம், ஃபினிஷ்டு. அப்புறம் பாம்பு வராம பாரு என்ன வரும்? ஏசா வருவாரு. நல்லா ஒரு 10 நிமிஷமாவது நீ இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், உனக்கு மகிமை உண்டாகட்டும், நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அப்படி ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிச்சுட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு படுத்து பாரு இல்லையா, நீ பரலோகத்தில் இருக்க மாதிரியே தெரியும். எப்போ படுத்த எப்போ தூங்கு இல்லைன்னா டக்கு டக்குன்னு தூக்கம் கலைஞ்சிடும். ஒரு கெட்ட கனவு வரும், டப்பு தூக்கம் போயிடும். அப்புறம் தூங்குது 1 மணி நேரம், மறுபடியும் ஒரு கெட்ட கனவு வந்துடும், அதை பொழுது வெஞ்சிடும். சில பேர் எத்தனை பேர் நிம்மதியாக ஒரு 2 மணி நேரம் தூங்கிருக்கீங்க? தோத்தர் 10 ஆளுங்களை பத்தியா? ஏன்னா இல்லை, ஏன்னா சமாதானம் இல்லை. இன்னைக்கு சொல்றேன் ஒரு ரகசியம். தம்மை தொழுது கொள்ளுங்கள் இப்படிதான் இருக்குன்னு ஆண்டு விரும்புறாரு. எப்படி இருக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அதெல்லாம் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துறோம். இந்த செக்கினா கோயில் போனால் கையை தூக்கணுவாங்க, காலை தூக்கணுவாங்க இல்லையா, சேரை எடுத்து வைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நன்மைக்காக தான். ஆமேன். கையை கொடுத்ததே அவர் ஆராதிக்கதான், வாயை கொடுத்ததே அவர் துதிக்கதான். ஆமா சொல்லுங்க. சத்தத்தை நீ அடக்கவே கூடாது. உன்னால எவ்வளவு தூரம் அப்பா அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரப்பா சொல்லி உண்மையும் உத்தமமா அவர் தொழுது கொள்ளுப்பாரு. அவர் யெகோவா ஷம்மா அவன் கூட இருப்பாரா? சிம்பிளுங்க. ஆராதிக்கிறது கஷ்டமா உனக்கு? உங்கள்கிட்ட என்ன 10 கோடி கூட கேட்டார் அவன் என்ன கேட்கற? ஆண்டவர் என்னை ஆவியோடும் உண்மையோடும் என்னை தொழுது கொள்ளுப்புள்ள, நான் யெகோவா ஷம்மாவா அவன் கூடவே இருப்பேன். அவர் நம்ம கூட இருந்துட்டார்னா இல்லையா, ஸ்தோத்திரம் இல்லையா, இந்த உலகமோ மாமிசமோ பிசாசோ இல்லையா அதிகாரமோ வல்லமையோ உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை நம்புறீங்க? அதெல்லாம் உண்மைங்க. 2வது மத்தேயு 18 சொல்ற 19 2 பேர் 3 பேர் எங்கே நாமத்தினாலே அவர்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன், யெகோவா ஷம்மாவா இருப்பேன் சொல்றார். ஜெபம் பண்ணும்போது கூட ஒரு மனம். எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்றீங்க? அதெல்லாம் இப்பயே போயிடுச்சு பாஸ்டர். அந்த ஆள் 8 மணிக்கு வரான், நான் 7 மணிக்கு முடிச்சிடறேன் வேலை, பிள்ளைங்க 10 மணிக்கு வருது, அது வேலையை முடிச்சு அப்படி ஜெபம். ஒரு வேலையாவது குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. புரியுதா? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்க. யெகோவா ஷம்மா. அவர் நல்ல தெய்வம். பார்த்தீங்களா? எங்க இருப்பார் அவரு? 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ. இப்ப இங்க யெகோவா ஷம்மா இருப்பாரா? ஏன்னா நீங்க 2 பேர் 3 பேர் அவர் நாம கூடி வந்திருக்கீங்க. இங்கே அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கும். வீட்டில் ஒரு வேலையாவது இல்லையா குடும்பம் ஜெபிக்க நீங்க தான் முயற்சி எடுக்கணும்.
எங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாங்க, எங்க கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாங்க. இல்லடி எனக்கு 5 மணிக்கு வேலை, நான் 4 மணி நேரம் எழுந்துக்கிறேங்க. நீங்க தான் அவங்கள உற்சாகப்படுத்தணும். ஆமேன். ஹலோ. ஆமா, நீ தான் முயற்சி எடுக்கணும். ஏன்னா புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுவா. புத்தி இல்லாதவளோ தன் வீட்டை தன் கையினாலே இடித்து விடுவாள். எங்க கொஞ்ச நேரம் ஜெபம் போலாங்க, எங்க கொஞ்ச நேரம் ஜெபம் போலாங்க. பாஸ்டர் இது சொன்னாருங்க, இயேசு நம்ம மத்தியில இருப்பாராம், யெகோவா ஷம்மன் நம்ம மத்தியில இருப்பாராம், வாங்க வாங்க, ஏய் போடி, எங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சொல்றார் தெரியுமா ஆண்டவரே? உங்களுடைய கற்புள்ள நடக்கையினாலே அவங்க போதனை இல்லாமல் ரட்சிப்பட்டுவாங்க. கற்பு நடக்கனா நானோ அதில் சொல்ல ஒரு கற்பொழு நடக்கனா உங்களுடைய எல்லா குணமும் சேர்ந்து வரதான் கற்பொழு நடக்கை. புரிஞ்சுட்டீங்களா? எங்க ப்ளீஸ் 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 ஒரு மணி நேரம் சோமிட்டு போலாங்க, ஒரு 10 நிமிஷம் சோமிட்டு போலாங்க, எங்க வாங்க வாங்க. இவ்வளோ கெஞ்சிராள்னு சொல்லிட்டு அவர் வருவார். அப்படி கூப்பிட்டு பழக்கம் உண்டா? அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அப்படியே அனுசரிச்சு போயின்னு தோத்துறோம். அதுதான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் டைம் எடுத்து பேசுறேன். ஏன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் இல்லையா? நீங்க தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு முத்திரை போடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும், உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கணும், உங்க குடும்பத்துல யெகோவா ஷம்மா இருக்கணும். ஆமென். அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஆசை. ஒரு ஊழியக்காரனுடைய ஆசை என்ன தெரியுமா? சந்தோஷமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, தோத்துறோம். சோ நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, யெகோவா ஷம்மா நம்ம கூட இருக்கிற ஆண்டவர். ஒண்ணுக்கும் அவர் யெகோவா ஷம்மா தான், 1000க்கும் யெகோவா ஷம்மா தான், 300க்கும் யெகோவா ஷம்மா தான், 7 பேருக்கும் யெகோவா ஷம்மா தான், ஒத்தாளுக்கும் யெகோவா ஷம்மா தான். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. இப்ப என்னங்க தோத்துறோம். யெகோவா ஷம்மா உங்க கூட இருக்கணுமா? நல்லா தேவனை துதிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க இல்லையா? தேவனுக்காக ஊழியம் செய்யுங்க. அப்போ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த யெகோவா ஷம்மா உங்க கூடவே இருப்பார். ஆமென். எல்லாம் எழுந்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். சொல்லுங்க, கை உயர். நீ மாத்திரம் போதும்.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா மெக்கத்திஸாக, யெகோவா டெஃபில்லாக, யெகோவா ஈரேவாக, யெகோவா ரஃபாவாக நீர் எங்களுக்கு இருப்பதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இருக்கும்போது எங்கள் இருதயம் கலங்கக்கூடாது. எல்லாம் கேளுங்க. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் இந்த மத்தியான வேளைக்கு ஜெபிக்கிறேன். இந்த அருமையான பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் யெகோவா ஈரேவாக, யெகோவா ரஃபாவாக, யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக, யெகோவா டெஃபில்லாக நீ இருப்பதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தி, உம்முடைய நாமத்தை போற்றி, உம்முடைய நாமத்தை கனப்படுத்தி, உம்முடைய நாமத்தினாலே ஜெயம் எடுத்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. அவருடைய உள்ளத்தை திறந்து இந்த வார்த்தைகளை அவங்க இருதய பலகையிலே எழுத வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் மறுபடியும் நினைவு கூர்ந்து அந்த நாமத்தை உயர்த்தி பிடிக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்று முதல் அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய கிருபை வெளிப்பட வேண்டுமா நான் ஜெபம் பண்றப்பா. ஒரு பிள்ளைகளும் எதுக்காகவும் கலங்கவே கூடாது ஆண்டவரே, கலங்கவே கூடாது அப்பா. அப்பா, அந்த கலக்கம் வரும் நேரமெல்லாம் தேவனுடைய நாமத்தையே உச்சரித்து, தேவனுடைய நாமத்திலே ஜெயம் எடுத்து, தேவனுடைய நாமத்திலே வெற்றி பெற்று, தேவனுடைய நாமத்திலே அவர்கள் செயல்படுவார்களாக. கர்த்தர் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம், விசுவாசிக்கிற தெய்வம் இன்னார் என்று நாங்கள் அறிந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர் செய்கிற தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும். ஆமா, ஒரு தேவ சமாதானம் இந்த குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும். பயம் விலகட்டும், திகில் விலகட்டும், சத்துருக்கள் விலகட்டும். ஆமா, யெகோவா ஷாலோம் ஒரு சமாதானத்தை அருள் செய்வீராக. எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. நீரே தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு போதுமானவராய் இருந்து நடத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த செய்தியெல்லாம் கண்டினியூ வந்துனே இருக்கும். நீங்க கால செய்தியும் கேட்க கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய யூடியூப் வந்து மிராக்கிள் ஷெக்கினா அசம்பிளின்னு போட்டா நம்முடைய யூடியூப் ஓப்பன் ஆகும். அதுல காலை செய்தியும் இந்த செய்தி நீங்க ஜாயின் பண்ணி கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு செய்தி விளங்கும். ஆமா சொல்லுங்க, எந்த செய்தியுமே ஜாயின் பண்ணி தான் வரும். ஹல்லேலூயா. புரியுதா? அதனால நீங்க 2 செய்தியும் கேட்டாதான் உங்களுக்கு ஒரு ஃபில்னஸ் உண்டாகும். ஆமா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.